ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அன்னையின் அருள்வாக்கு. தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, கல்வி, மருத்துவம், தியானம், மௌனம், மனக்கட்டுப்பாடு ஆகியவை நாளைய உலகிற்கு வழிவகுக்கும். இன்னொரு அருள்வாக்கு. 1008 108 மந்திரங்களை தொடர்ந்து சொல்வதால் மனதிலுள்ள சலசலப்பு, கவலைகள் போய் கடமை உணர்வும் கடவுளை உணரும் மனமும் வரும். இப்போ அம்மா சொன்ன முறைப்படி நாம் மந்திரங்களை தொடர்ந்து வழிபாடு செய்தால், அதாவது அம்மா மந்திரங்களை பொருள் உணர்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மந்திரங்களை பொருள் உணர்ந்து சொன்னால் என்ன ஆகும்? நாம் மந்திர மயமாக விடுகிறோம், மந்திர சித்தி அடைகிறோம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தே. மூலாதாரத்தில் இருக்கும் அந்த குண்டலினி சக்தி மேலெழுந்து சகஸ்ரதலத்துக்கு போய், சகஸ்ரதலத்துல நம்ம பங்கார அம்மாவின் திருவடிகள் 1000 இதழ் தாமரை மேல இருக்கு. அம்மாவுடைய திருவடிகள்ல இருந்து அந்த அமுத நீர் நமக்கு கிடைக்கும். அதை பருகி நாம் பேரின்ப நிலையை நாம் அடைவோம். இது தெரியாம தான் எல்லாரும் தீய பழக்கங்களுக்கு ஆட்படுகின்றனர். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ட்ரக்ஸ் இதெல்லாமே போறாங்க. ஆனா அம்மா சொன்ன முறைப்படி நம்ம மந்திர வழிபாடு, தியானம், மௌனம், மனக்கட்டுப்பாடு, ஏன்னா மனக்கட்டுப்பாடோட அந்த கான்சென்ட்ரேஷனோட மௌனமா அந்த மந்திரத்தை நாம் ஆழ்ந்து சொல்லும் போது அம்மாவும் நாமும் ஒன்றாகி விடுகிறோம். அம்மா நமக்கு மந்திர சக்தி அளிக்கிறாள். அதாவது நம்ம நிறைய பேர் சொல்லிப்பாங்க, நிறைய சக்திக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. அதாவது அம்மா என் கூடவே இருக்கிறாங்கன்றதை நான் உணர்ந்திருக்கேன். நான் மந்திரம் படிக்கும் போது அம்மா என் பின்னாடி இருந்திருக்காங்க. அம்மா ஒரு எட்டி கொடுத்திய மந்திரங்கள் இதெல்லாம். ஒரு அப்படின்னா ஷேப் இல்ல, என்ன ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும்? அம்மா தான் வருவாங்க. இந்த மந்திரங்களை படித்தால் என்ன ஆகும்? பங்காரம்மா வருவாங்க, அன்னை ஆதிபராசக்தி வருவாங்க. அதனால மந்திரங்களை அம்மா முறையில் சொல்வோம், அம்மா சொல்லியபடி செய்வோம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.